கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திற்கு இன்று வருகை தந்த பிரதமர் மோடி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்ஷு சுக்லா ஆகியோர் இந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி செல்ல உள்ளார்கள். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் கனவு திட்டமாக உள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இதுவரை மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பியுள்ளன. இந்த ககன்யான் திட்டம் முழுக்க முழுக்க இந்தியாவின் இஸ்ரோ முயற்சியில் உருவாக்கப்பட்டதாகும். இந்த திட்டம் வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் சோவியத் யூனியன், அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் 4வது நாடாக இந்தியா இருக்குமாம். இந்த ககன்யான் மிஷனுக்கு கீழ் வரும் 2024 அல்லது 2025 ஆண்டில் இந்தியர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவை எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.